அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாவுடைய கிருபையால் இன்னைக்கு 4/4/2026 மதியம் சாயந்தரம் ஒரு 5:25 மணி அசர் தொழுகைக்கு மக்கள் கூடிடுச்சு. அப்படியே கூட்டங்கள் வர வர கூட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. சுமார் 15ஆம் தேதிக்குள்ள வெளியாகியான 15ஆம் தேதியிலேருந்து ஹஜ்ஜுக்குன்னு விசா அடிச்சவங்க வருவாங்க. இது உம்ரா உசால உள்ளவங்க எல்லாமே வெளியாகியான. அதுக்கு பிறகு இருந்தாங்கல்ல, அவங்க இல்லீகல் சட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் இந்த நாட்டில். ஓகே, அது ஃபைன் அடிப்பாங்க, திருப்பி ரீஎன்ட்ரா விடாம ஆக்கிடுவாங்க. அவன் நிறைய சிக்கல்லாம் இருக்குது. பாருங்க, ஹரம் ஷரீஃப் இதுக்கு பின்னாடி தான் காபத்துல்லா இருக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி ஒரு 88-90 வாசல்கள் டோர் இருக்குது சுற்றி. இது எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் குரூப்பு, நம்மளுடைய நண்பர் ஒரு ஆலிம் முகமது ஷாலிம் அவர்களுடைய ரொம்ப பிரியமான மைதீன்பாய் இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆஃபீஸர், ரிட்டையர்டாக இருக்காங்க. மெட்ராஸ், சென்னை, அவங்க அம்பாசமுத்திரம் சென்னையில் செட்டில்டு. ஓகே, இவங்க நம்ம நண்பர் எக்காக அதையும் லேசாக ஒரு பறவை கொடுறேன். இப்படி நாங்கள் அசர் தொழுவு வந்தோம், அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். மாறி தொழுதுட்டு அதுக்கு பிறகு 6:15 மணிக்கு தொழுவேன். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே ரவுண்டிங் போகிறோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, உங்களை லைவில் போயிட்டுருக்கு பாய், பரவாயில்ல. ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த பாருங்க, அந்த சைடில் உள்ளதெல்லாம் பெரும்பெரும் ஹோட்டல், எல்லாம் 7 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே. இந்த கிளாக் டவர் இந்த சைட்லாம் ஹஜ்ஜுக்கு வந்து தங்குவாங்க. அவங்கள தனியார் கம்பெனி கூப்பிட்டு வருவாங்க. சுமார் ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வாடகை வரும். இந்த ஹஜ்ஜுடைய 40 நாளைக்கு இருப்பாங்க. இந்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இந்த ஹஜ்ஜுக்கு வராங்கல்ல, ஹஜ்ஜுக்கு வர்றது பிரச்சனை இல்லை. வந்து அந்த அரஃபாவுடைய நாள் 9வது நாள் போய் முஸ்தலிஃபாங்கிற இடத்துல போய் தங்குவாங்க. அரஃபாண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்சக்கூடிய இடம். அங்கே போய் தங்கினே அவங்க. அதெல்லாம் தங்கினா தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறும். அதில் தங்கலை அப்படின்னா ஹஜ்ஜி செல்லாது. இதெல்லாம் ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இருக்கும். அது உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்போ இது உள்ள உதாரணமாக இங்கே இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸு. இது உள்ளே நாங்கள் போயிட்டு வந்தோம், உள்ளே போய் சுற்றிட்டு வந்தோம். எதையுமே வாங்கக்கூடிய லெவல்லே இல்லை. சாதா ஒரு யூஎஸ்பி வேணும் தேவைப்படுது. அந்த யூஎஸ்பி தான் வெளில வாங்கினா 30 ரூபா. இவங்க 4 மடங்கு கூட சொல்லி 120 ரூபா சொல்கிறாங்க. இது பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா சாதா ஒரு நடுத்தரவாதிகள் செலவு பண்ண யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் இருந்தது. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு மேலே, அது மேலே ஹோட்டல் இதில் மேலே இருக்காங்க. இந்த சைடில் இருக்க பாருங்க, அந்த ஹோட்டலுடைய வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடில் ஒரு கிளாக் டவர்னு ஒன்று இருக்குது. அது எந்த பில்டிங்னு தெரியல. வெளில காபத்துல்லா ஹரம் ஷரீஃப் வேண்டாம்னா கூட அந்த இதை பார்க்கலாம். கிளாக் டவரில் டயத்தை பார்க்கலாம். என்ன டயம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். மனோரா இருக்குது, மனோரா எல்லா சைடில் மனோரா. இது எந்த வருஷம் காபத்துல்லா புதுப்பிச்சாங்கன்னு தெரியல. நான் சுமார் அல்லாவுடைய கிருபையால் நானும் எங்களுடைய நண்பர் அத்ரை அனுவர்னு சொல்லிட்டு அவரும் நானும் கிட்டத்தட்ட 2004 ஒருத்தர் வந்தோம். திருப்பி அல்லாஹு தாலா தன்னுடைய இல்லத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கான். இது அல்லாஹ் என் மேலே காட்டிய கருணை. எனக்கா எவ்வளவோ பணம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் அல்லாஹ் தன் பக்கத்தில் அழைக்க மாட்டான். இங்கே வந்து மக்கள் அழுவுறது. இந்த டோர் பாருங்கள், 84வது டோரு. இப்போ கொஞ்சம் லேட்டாகனா இவங்க என்ன செஞ்சுருவாங்க, இந்த பேரிகார்டை வச்சு மறைச்சிருவாங்க. இங்கே போங்க அங்கே போங்க அப்படிம்பாங்க. நம்ம காபத்துல்லாவுடைய எல்லைக்கு போக முடியாது. பாக்கி அப்படியே ஏற்றி விட்டு மாடிக்கு அனுப்பிவிட்ருவாங்க. மொய்தீன்பாய், இந்த மொட்டை மாடிக்கு போனீங்களா? 4வது மாடிக்கு போனீங்களா? நல்லா காத்தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை இப்போ போனால் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கீழே இறங்க முடியாது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். இது கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளா மக்கள். மாஷா அல்லாஹ், இப்போ தான் பார்க்குறேன், 2வது தடவை பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க. பாக்கி கேரளா அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் அவர்களுடைய அமலை. பாக்கி எல்லா நாட்டுக்காரர்களும் ரொம்ப கம்மி, இந்தியா மக்கள் ரொம்ப கம்மி பார்க்க முடியுது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு பரக்கத் செய்யணும், அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும், அல்லாஹ் தன்னுடைய பாண்டை அழைச்சிக்கணும். அல்லாஹ் நம்ம முயற்சி செஞ்சோம்னா அல்லாஹ் தனக்கு அழைச்சிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே இந்த சைடில் பாருங்களேன், பில்டிங்கு இப்படியே 1, 2, 3 இப்படியே பார்த்துட்டீங்களா, ஒரு 10 பில்டிங் இருக்குது. 10 பில்டிங் அந்த இடத்துக்கு கொடுத்தா மலை. அதே மலைக்கு இந்த சைடில் டோரில் போனோம்னா 25ஆம் நம்பர் டோர் வரும். 25க்கு அடுத்து வரும் அபு குபைஸ் மலை அப்படின்னு சொல்லிட்டு. அது மேலே தான் ரசூலா ஏறினுட்டு மக்களுக்கு எப்போதுமே போதனை செய்வாங்க. எல்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்லுவாங்க. அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்கெல்லாம் சில பேர் இஸ்லாத்துக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொன்னீங்கலாம் உண்மையாளர், நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்போம்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. அது கூட இந்த காபத்துல்லாவை அந்த காலத்தில் புதுப்பிக்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. புதுப்பிக்கும் போது எந்த கூட்டத்தார்கள், குடும்பத்தார்கள் வந்து இதை காபத்துல்லா அந்த கல்லை தூக்கி ஹஜ்ரல் அஸ்வத் அமுக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் அவங்களுக்குள்ள பிணக்கு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள தகராறு பண்ணிக்கிறாங்க. தகராறு பண்ணிட்டு கடைசியில் அந்த தலைவர்கள் ஒற்றுப்படுறாங்க. எப்படின்ட்டாக்கா,
யார் இங்கே காலையில் ஃபஜ்ருக்கு யார் ஃபஜ்ருடைய நேரம் எப்போவுமே தவாஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் இஸ்லாம் வந்த காலம் இல்லை. தவாஃப் செய்யறதுங்கிறது இந்த இதை தவாஃப் செய்யறதுங்கிறது கிட்டத்தட்ட 5000 வருஷம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுலேருந்து அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி அந்த இடத்துல இருக்குது. அதனால காலத்துக்கு அந்த இடத்துல தவாஃப் செய்யறதுன்னு பழக்கம். அப்படி அந்த தவாஃப் செய்கிறவங்க காலையில் யார் வர்றாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம செயல்படணும்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த கூட்டம் எல்லாம் இருக்காங்க. அப்போ காலையில் வந்து நூர் முகமது ஓகே தம்பி, வெல்கம் தம்பி, ரியாத்திலேருந்து பார்க்குறீங்க, ஓகே வாழ்த்துக்கள், சந்தோஷம், அல்லா பாரக்கல்லா, அல்லா பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இது சின்ன ஒரு தொகுப்போட இந்த சைடில் ஒரு 5:40 5:45 பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. கூடி நின்று யார் காலில் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒழிஞ்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் தான் வர்றாங்க. காபத்துல்லாஹ்ல வந்து அவங்க தவாஃப் செய்யறதுக்காக வர்றாங்க. அந்த காலத்தில் இஸ்லாத்தை சொன்ன காலமா சொல்லாத காலமானு அது தெரியல. எல்லாமே தவாஃப் செய்யறதுங்க நாங்கள் தவாஃப் செய்யறது. தவாஃப் செஞ்சுட்டு அங்கே சஜ்தாவில் செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்கலாம், கண்ட கழிவுகள்லாம் தூக்கி கொட்டிடுவாங்களாம். எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. சரித்திரத்தில் அப்படியெல்லாம் எழுதிருக்காங்க. அப்போ இது மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்களா, அழகா தான் மேலே போட்டு இந்த துண்டை கீழே வச்சு அந்த கல்லை அது மேலே வைங்க அப்படிங்கிறாங்களாம். வச்சுட்டு அந்த அத்தனை கவுமுகள் எத்தனை தலைவர்கள் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று நின்று எல்லாம் ஆளுக்கு ஒரு மூளையை பிடிங்க அப்படிங்கிறாங்களாம். பிடிச்சி அங்கே கொண்டு வந்தோன்னா காபத்துல்லா தூக்கி ரசூல்லா வச்சாங்கன்னு சொல்லிட்டு சரித்திர ஆசிரியர்கள் வரலாற்றை சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமையில் வளர்ந்த இதை ரசூல்லாவோட ஒற்றுமை ஆக்கி வச்சாங்க. ஆனால் ரசூல்லா வாய்ப்பு அளித்து அவங்களுடைய சின்னத்தா கூட அந்த இஸ்லாத்துக்கு வரல, களிமா எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய காஸ்ட்டு தான் ஒரு இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்க்கு கடைசியில் பதில் சொல்லணுமேங்கிறத அதை மறந்துட்டாங்க. வாழ்க்கைங்கிறது இறந்து போயிட்டாங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடும். நம்ம தமிழில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் அப்துல்லான்னு சொல்லுவாங்க. தீகாவுடைய பேச்சாளர் பேர், ஒரிஜினல் பேர் எனக்கு வரல, தெரிஞ்சவங்க கம்மான்னு சொல்லுங்கள். அவர் அப்படி தான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி சொல்லிட்டு தீக்காவில் எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு அலைஞ்சார். கடைசி காலத்தில் அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு மாறினோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வீட்டிலேருந்து இறந்து போனார், அடக்குனாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், எனக்கு கடைசியில் நான் இறைவனுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் ரிலிஜியன் மாறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டினார். அது மாதிரி சரித்திரங்கள் எல்லாமே இருக்குது, வரலாறுகள் இருக்குது. நம்மளுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கும். அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து அல்லாவுடைய இல்லத்தில் எல்லா மக்களும் அழுவுறதை பார்க்கும்போது அல்லாஹ் தட்டி கழிக்கவும் மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்குவான், கண்டிப்பாக ஏற்றுக்குவான். அழுகுறாங்க அப்படியே மக்கள், என்னுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ், என்னுடைய கிருபை செய்யா அல்லாஹ், நெருப்புலேருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ், எனக்கு உலகத்தில் வெற்றியக்கூடிய அல்லாஹ், மறுமையிலையும் நல்லடியார்களோட சேர்க்கிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது யாருமே சாதா ஒரு மனுஷன் முதலாளிகிட்ட போய் ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்களேன், முதலாளி இந்த மாதிரி சம்பளம் ஏற்றி கொடு, இந்த மாதிரி சம்பளம் ஏற்றி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன செய்வார், சரி இவன் பிடிச்சிருக்க அப்படிங்கும்போது எந்தா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. சில முதலாளி கொடுக்க மாட்டாரு. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, நீங்கள் கேட்க கேட்க இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் இறைவன், படைச்சவன், நம்மளை ஆளக்கூடியவன், நம்மளுக்கு ரிஸ்க் கூடவன். இந்த இடத்துல நம்ம இடத்துல வந்து கேட்கும்போது எல்லாருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வான், நம்ம செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சிருவான், எல்லாம் உதவி செய்வாங்கிற எனக்கு நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாருடைய இந்த அல்லாவுடைய இல்லத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் வர்ற புதன்கிழமை இங்கே நாங்கள் கிளம்பி மதீனாவுக்கு போயிடுவோம். மதீனா போய் ரசூலுல்லாஹ் இடத்து ஜியாரத்து செஞ்சுட்டு இங்கே சரித்திரம் உள்ள இடங்கள்லாம் போய் பார்த்தோம். நிறைய வரலாற்றுகள் எல்லாம் நிறைய பேர் அடங்கியிருக்காங்கல்ல, அந்த இடத்துலாம் போய் பார்த்தோம். எல்லாம் மேலும் வாய்ப்பளிக்க எல்லா இடத்தையும் பார்ப்போம். மதீனாலே நிறைய சரித்திரங்கள் உள்ள இடம் இருக்குது, அதையும் போய் பார்க்கணும். சரித்திரங்கள் சொன்னாக்கா அங்கே வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் இங்கேருந்து விரட்டப்பட்டவர்களை ஆதரிச்சவங்க மதீனாவாசிகள். அதனால அந்த மதீனாவாசிகளுடைய குணமே தனி குணம். இங்கே மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் ஏனிக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம். ஏனியில் ஏறினா எவ்வளோ ஹைட்டில் உயர்ந்தவங்க, அந்த மாதிரி அவங்க மதீனாவாசிகள் இருப்பாங்க. மக்காவாசிகள் அப்படி ஹை கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, முரட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்க. இன்றைக்கும் அந்த முரட்டுத்தனம் ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து இன்றைக்கும் அந்த உண்மையை நம்ம பார்க்கலாம், உலகத்தில் இங்கே பார்க்கலாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மலைகள், இப்படியே மலையில தான் ஏறி சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மலையில ஒரு மலையில ஏறி அடுத்து இறங்கினாக்கா அடுத்த பக்கத்தில் ஊருக்கு போயிடும். இந்த மலைக்கு பின்னாடி தான் ஒரு சரித்திரம், நான் ஆல்ரெடி சொன்னேன், நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சரித்திரத்தில் சொல்லி காட்டினேன்னு, ஒரு அங்கே உள்ளவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் அவர் சொல்கிறார், ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்க, ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன அதிசயம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மரத்தை போய் இழுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன அதிசயம் அந்த மரத்தை? அப்போ சொல்கிறாங்க, இழுத்து கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போய் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த மரம் அப்படியே நடந்து வந்துருச்சான், அப்படியே வேரோட பிடிக்கிட்டு வந்துருச்சான். அந்த இடத்துக்கு பேர் சஜர், அந்த இடத்துல பழையாசை கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல
அது பேர் மஸ்ஜித் சஜர், அந்த பேர் வச்சிருக்காங்க. 1500 வருஷமாண்டாக்கா. கிட்டத்தட்ட ஒரு மனுஷருடைய சராசரி வயசு 60ன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 13 தலைமுறைகள் மாறிடுச்சு. மாறினால சரித்திரம், ஹிஸ்ட்ரிங்கிறது ஹிஸ்ட்ரி எப்போதுமே மாறவே மாறாது. அப்படியே கிங் அப்துல் அஜீஸ் கட்டிடத்தின் மணிக்குண்டை காமிங்க. மணிக்குண்டு எங்கன்னு இருக்குன்னு பார்த்தா அந்த கரெக்டாக மணிக்குண்டு கிட்ட தான் நீங்கள். ஓகே அப்துல் அஜீஸ் பாருங்க தம்பி, நூர் முகமது. இதான் மணிக்கூடு கிளாக் டவர் பார்க்குறது. இது உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸில் சுத்தினாலே டைம் படிச்சு. இங்கே என்ன நம்பர் பாத்ரூம் வருதுன்னு தெரியல. 5. ஓகே, 5க்கு 8க்கு நடுவுக்கு பக்கத்தில் பில்டிங்கில் கிளாக் டவர். இது ஷேக் அப்துல் அஜீஸ், கிங் அப்துல் அஜீஸ் கட்டிடம். ஓகே, மாளிகை. ஓகே, அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. நீங்கள் எழுதுருக்கீங்க, அதை சொல்கிறேன், அவ்வளோதான். அல்லாஹ் ஆலம். எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் வச்சுக்கணும்னு தெரியல. நீங்கள் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து அவர் கேட்கக்கூட ஏன் பில்டிங்க்கு எப்படியா நீ அடுத்தவங்க பேர் வச்சுன்னு கேட்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, 4 நம்பர் பாத்ரூமு. இப்படியே போனால் எங்களுக்கு 4, 5, 6, 8 வரைக்கும், 8ஆம் நம்பர் பாத்ரூம் வரைக்கும் இங்கே 8 வருது. எங்கே போனாலும் எங்களுடைய ஹோட்டலில் தொட்டுடலாம். இப்ராஹிம் ஹலீல் ரோடுன்னு சொல்லிட்டு எல்லாம் டாலஸ்ட் பில்டிங்காக இருக்குது. பரவாயில்ல, ஒரு நார்மலான ரேட்டு தான். சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக செஞ்சார். கூத்தானூரோட சேர்ந்த உமர் ஃபாரூக் ஹசரத்துன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இப்போ என்ன எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஏதோ தப்பாக எடுத்தாங்களா விடமாட்டாங்க போல அரசாங்கம். ஓகே, ஹே எல்லாம் பகச்சிட்டும். சின்ன ஒரு தொகுப்போட நான் வந்திருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த சைடு இது ஒரு டோர் பாருங்க தம்பி. இது என்ன நம்பரு தெரியல. 87. இங்கே 87 வந்துச்சு. 87. அடுத்து இது 88 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மைதிமா, இது என்ன நம்பர்? இது என்ட்ரன்ஸு 91. 87 இங்கே வருது. 90. அப்படியா? 87, 89 இருக்கு. இந்த சைடில் அந்த குண்டுக்கு பின்னாடி இருக்கு. அது 85. அப்படியா? சரி, ஓகே. 91 டோரு. 91 தான் லாஸ்டா? அப்படியா? அதுக்கு அடுத்து ஓகே ஓகே. அதே தான் நூர் முகமது. அதே தான் தம்பி, சந்தோஷம் தம்பி நூர் முகமது. நீங்க என்ன வேலை தம்பி பாக்குறீங்க? எப்போதுமே நெட்டை கையில் வச்சுட்டே இருப்பியா போல இருக்கு. ஃபுல்லா எல்லா தகவலும் வச்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. சந்தோஷம், எழுதுங்க. பாருங்க, இது நம்ம அப்படியே சும்மா ஒன்று தகவல் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்றோம், தெரியாத நம்ம பேச முடியாது. அது தவறா போச்சுன்னாக்கா நம்ம பொய்யர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் எதையுமே சொல்றது இல்லை. எதுவுமே தெரியல, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தெரிஞ்சவன்னு சொல்லிடுறோம். இந்த சைடில் போனோம்னாக்கா இந்த இவங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது அந்த பில்டிங் கிட்டனதான் அபு குவைஸ் மலைன்னு சொல்லிட்டு வருது. அபு குவைஸ் மலைன்னு சொல்லிட்டு வைத்தியபாய் நம்ம பார்த்தோம்ல. அபு குவைஸ் மலை எங்கே இருக்கு? அங்கேயே இங்கேயா? அங்கே இருக்கா? ஓகே ஓகே. மக்கள் தொழுகைக்கு வராங்க. சுமார் இப்போ 25-30 லட்சம் ஆகிடும் போல இருக்கு. எல்லாம் வரக்கட்சியும் மக்கள் வந்து குமியுது. நேற்று ஜும்மாக்கெல்லாம் வெளியிலே வர முடியல. வெளில வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மொத்தம் 200 லட்சம் கூடுறாங்க மக்கள். 200 லட்சம், 2 கோடி மக்கள் கூடுது இங்கே. எல்லாம் பறக்க செய்யணும். இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படை, அடிதடி படைன்னு சொல்லலாம், அந்த படை நிற்கிது. ஆனால் அவங்க கண்ணியமாக தான் நடத்துகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பேசிட்டு வர்றாரு, பேசிட்டாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்ஷால்லாஹ். ஓகே ஓகே, இன்ஷால்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. அப்படியே அல்பைக் கடையில் ருஸ்டேஜ் சாப்பிடுங்க. நீங்கள் நிற்கிற ரோட்டில் தான் இருக்குது அல்பைக்கு. கூட்டத்தில் நிற்க முடியாது தம்பி. கூட்டத்துக்கு ஓகே முஷ்கராஜ். கூட்டத்தில் நிற்காத, சேட்டில் நிற்காத போ அப்படிங்கிறது. ஓகே, எங்கே போனாமல் போயிடுவோம். ஓகே, பாரக்கல்லாஹ். இன்ஷால்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. எல்லாம் பறக்க செய்வானா சொல்லுவோம், துவா செய்வோம் இன்ஷால்லாஹ். ஓகே தான். அலாபைக்கெல்லாம் கூட்டத்தெல்லாம் போய் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது தம்பி. வாய் சாப்பாட்டுக்காக நம்மளுடைய அந்த அவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பாரக்கல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.